ஹாய் நண்பர்களே. ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வராதவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கான விண்ணப்பங்களில் 1,28,800 விண்ணப்பங்கள் நிராகரிச்சிருக்காங்க. அதே போல 1,54,000 புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வழங்க இருக்கிறாங்க. அந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போறோம். ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில மத்திய மாநில அரசுகள் சார்பாக மானிய விலையில உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலமா வழங்கப்பட்டு வருது. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல 39 மாவட்டங்கள்ல நியாய விலை கடைகள் மற்றும் மண்ணெண்ணெய் பங்குகள் என மொத்தம் 35,083 ரேஷன் கடைகள் இருக்குது. இந்த கடையில 2,25,24,784 குடும்ப அட்டைகள் இருப்பதா தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. இந்த குடும்ப அட்டைகள் மூலமாக 7,03,68,572 பயனாளிகள் பயன்பெற்று வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இலவசமாக அரிசி வழங்குறது, மானிய விலையில கோதுமை, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் இந்த ரேஷன் கடைகள் மூலமா வழங்கிட்டு இருக்காங்க. இது மூலமா ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் மிகுந்த ஒரு பயனை அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு சார்பாக பொங்கல் பரிசு கொடுக்கறது, வெள்ள பாதிப்பு, அவசர கால நிவாரண உதவிகள் இந்த ரேஷன் கடைகள் மூலமாக தான் வழங்கிட்டு வராங்க. இந்த உதவிகளை பெறணும் அப்படின்னா ரேஷன் கார்டு ஒரு முக்கியமான ஆவணமா இருக்குது. ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே உதவிகளை பெற முடியும், பல்வேறு சலுகைகளை பெற முடியுங்கிற சூழலும் இருந்துட்டு இருக்கு. அதே போல பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை பெறும் ரேஷன் கார்டு கட்டாயமாக்கிருக்காங்க. இதனால பல லட்சக்கணக்கான மக்கள் புதிய ரேஷன் கார்டு கேட்டு கடந்த ஆண்டு முதலே அதிகமா விண்ணப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்துல 3 லட்சம் விண்ணப்பங்கள் அரசு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைஞ்சதா செய்தி இருக்கு. அதே போல இடையில நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதால புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து தான் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு வழங்குவதற்கான பணியை தமிழ்நாடு அரசு மீண்டும் தொடங்கியிருக்காங்க. 2,80,000 விண்ணப்பங்கள் வந்ததால ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் சரியான முறையில் அதிகாரிகள் பரிசீலிச்சு வந்தாங்க. அந்த அடிப்படையில நேரடியாக வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பா அரசு சலுகைகளை பெற ஒரே குடும்பத்தில் வசிப்பவங்க தனித்தனியா வசிப்பதாக தவறான சான்றிதழ் மற்றும் தகவல்களை கொடுத்து ரேஷன் கார்டுகளை பெறுவதற்காக புகார் வந்ததா அதிகாரிகள் சொல்றாங்க. இதையடுத்து விண்ணப்பங்களை முறையாக ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டது. அந்த வகையில 2,89,591 பேர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிச்சிருந்த நிலையில தவறான தகவல் கொடுத்த சுமார் 1,28,373 விண்ணப்பங்களை நிராகரிச்சிருந்தா உணவு பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 1,54,500 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான வேலைகள் மின் ஆளுமை முகமை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதையடுத்து உரிய பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டு வரக்கூடிய காலத்துல வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. மேலும் 6,640 விண்ணப்பங்கள் இன்னும் பரிசீலனை இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதனால புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ரேஷன் கார்டு வரும். அதே போல நிராகரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்க ஆன்லைன்லயே செக் பண்ணி தகவலை உறுதிப்படுத்துங்க. நன்றி.